அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. நம்ம பெய்டு ப்ராக்டிஸ் செஷன் கொடுக்குறோம். அது வந்து மார்ச் 29 துவங்குது. விருப்பம் உள்ளவங்க 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அதனுடைய தகவல் பெற்றுக்கொள்ளுங்கள். இது யாரெல்லாம் ஓன் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது உகந்தது. நம்ம பை செல் ரெக்கமெண்டேஷன் கொடுக்க போகிறது கிடையாது. நேற்றைய தினம் நமக்கு வந்துட்டு நிஃப்டி வீக்லி கான்ட்ராக்ட் எங்கே க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதற்கு வந்துட்டு நம்ம எந்த ஸ்ட்ரைக்கோட க்ளோஸ் டிஃப்ரென்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ இதில் பார்த்தா 22,550 கால் போட்டு தான் டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்குது. புட் ஆப்ஷன் வந்து 120 ரூபா, கால் ஆப்ஷன் 104 ரூபா. அப்போ இதற்கு உண்டான வித்தியாசம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 17 ரூபா அந்த மாதிரி வரும். அப்போ என்ன அர்த்தம், நமக்கு 22,533 அப்படிங்கிற இடத்துல வீக்லி ஃபியூச்சர் இருக்கிறதா நம்ம அஸ்யூம் பண்ணுறோம். அப்போ ஸ்பாட் வந்து 22,508. அப்போ நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 25 புள்ளிகள் வந்து நம்மளுக்கு ப்ரீமியம் மார்க்கெட்டில் இருக்கிறதா நம்ம நினைக்கிறோம். இப்போ இதை நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். 22,500 கால் புட், இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ இது பார்க்க போனால் நமக்கு வந்து ஒரு 33 புள்ளிகள் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. கால் ஆப்ஷன் அதிகமாக இருக்கிறனால இந்த ஸ்ட்ரைக்கோட இந்த டிஃப்ரென்ஸை ஆட் பண்ணுறோம். அப்போ 22,533. அப்போ இதே இன்னொரு கிராஸ் செக் 22,600 வச்சு பேஸ் பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு கால் ஆப்ஷன் விட புட் ஆப்ஷனுடைய விலை கிட்டத்தட்ட நமக்கு வந்துட்டு ஒரு 65 ரூபா, அந்த 67 ரூபா நமக்கு வந்துட்டு இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அதை லெஸ் பண்ணால் நமக்கு 22,533 அப்படிங்கிற ஜோன் நமக்கு கிடைக்குது. அப்போ நமக்கு வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது கிராஸ் செக் நமக்கு வந்துட்டு ஓரளவுக்கு எல்லாமே ஒரே சேமாக தான் இருக்குது. அப்போது நம்ம அட் த மணியாக நம்ம யார் இப்போ கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னா 22,550 எடுத்துக்கிறோம். அப்போ 22,550, இப்போ இது 104 ரூபா 121 ரூபா. இதை நம்ம வந்து ஆவரேஜ் பண்ணலாம். ஆவரேஜ் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு ஒரு 112 அந்த ரேஞ்ச் நமக்கு வரும். அப்போது 22,550 கால் 104 ரூபாய் ஆட் பண்ணுறோம். 22,654. இங்கேருந்து 120 ரூபாய் மைனஸ் பண்ணுறோம். 22,430. அப்போ இந்த ஜோனை ஒரு இம்பேக்டட் ஜோனாக பார்க்குறோம். இது இவங்க ரெண்டு பேர்த்தோட ஹை ஜோன் நமக்கு முக்கியம். இது 160 ரூபாய். அப்போ 22,711 அப்படிங்கிற ரேஞ்ச். இங்கே 220 ரூபா. 22,320 ஜோன், இது ஹையோட ஜோன். இந்த லோ இம்பேக்டட் ஜோன் நம்ம பார்க்குறோம். காலோட லோ 69 ரூபா 70 ரூபாய்னு வச்சுட்டா 22,620. அப்போ இந்த 22,620 இவங்க கேப்சர் பண்ணுறாங்க, இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா மார்க்கெட்டை வந்துட்டு இந்த லோவை மதிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ இவங்க 87 ரூபா புட் ஆப்ஷன் லோ வச்சுருக்காங்க. 90ன்னு வச்சுட்டா 22,460 அப்படிங்கிற ஜோன். அப்போ இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இதற்கும் உண்டான வித்தியாசம் பார்த்தா நமக்கு ஒரு 120 புள்ளிகள் வர்றாங்க. அப்போ 120 புள்ளிகளை சராசரி 60. அப்போ 22,520 510 அப்படிங்கிற ஜோன் நமக்கு முக்கியமான ஜோனாக படுகிறது. இது எல்லாமே கொண்டு போய் நம்ம வந்துட்டு இதை அப்படியே வரைபடத்தில் இங்கே என்னென்ன டேட்டாஸ் நம்மக்கிட்ட இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து பதிவு பண்ணலாம். இப்போ நான் 22,550 கால் எடுத்துக்கிறேன். $112 அப்படிங்கிற ஒரு லைனை ஃபஸ்ட்டு நம்ம போட்டுடலாம். அதுதான் எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்கக்கூடிய அந்த லைன். ஒரு நண்பர் கொடுத்துருந்தாரு, அதுக்குன்னு ஒரு கலர் தனியாகவே கொடுங்க, அப்போ தான் அது வந்துட்டு கொஞ்சம் இதாகும்ட்டு நான் அது பிளாக் கலர் கொடுத்துட்றேன். இந்த 112 நீங்கள் எல்லா ஸ்ட்ரைக்குக்குமே ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிடுங்க.
நீங்கள் வந்துட்டு இப்போ இந்த ரேஞ்ச் நம்ம பார்த்தோம் இல்லையா, எட்ஜ் ரேஞ்ச், அந்த எட்ஜ் ரேஞ்ச் வரை இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் இதை ஃபார்ம் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து ட்ரெண்ட் எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்மளால் அஷ்யூம் பண்ண முடியும். அடுத்தது இங்கே நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டாஸ் ஃபஸ்ட்டு க்ளோஸ் ரெண்டோட க்ளோஸுமே நம்ம போட்டுருங்க. அதாவது ஒரே ஸ்ட்ரைக்குக்கே 550 கால் புட் எல்லாத்துக்கும் இந்த டேட்டா இந்த ரெண்டுமே போட்டுருங்க. இது க்ளோஸ் டேட்டா நான் போடுறேன். அப்போது 122, அதே மாதிரி 104. அதுக்கு அடுத்தது ஹையை ட்ரா பண்ணிடுங்க. ரெண்டு பேர்த்தோட ஹையுமே ட்ரா பண்ணுங்கள். நமக்கு 161, 220. இப்போ நம்ம போட்டதை நான் கால் ஆப்ஷனுக்கு போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், இது புட் ஆப்ஷனுக்கும் இதே மாதிரி சேம் இதை வந்துட்டு ட்ரா பண்ணணும். அடுத்தது நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டாஸ், இந்த 70 ரூபா டேட்டா, 87 ரூபா டேட்டா, இந்த ரெண்டு டேட்டாவையும் உள்ளே போட்டுருங்க. வேறு ஏதாச்சும் கலர் கொடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து 70 ரூபா. இந்த டேட்டாஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 70 ரூபாயும் 87 ரூபாயும் அப்படிங்கிறது வந்து காலோட லோ, புட்டோட லோவை நம்ம போட்டிருக்கிறோம். அடுத்து 104 ரூபா 122 ரூபாய்ங்கிறது காலோடைய ப்ரீவியஸ் க்ளோஸ், புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸை மென்ஷன் பண்ணியிருக்கோம். 112ங்கிறது எல்லாத்துக்கும் நம்ம காமனாக போடக்கூடிய ஏடிஎம் ப்ரைஸ். 146ம் 220ம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு கால் ஆப்ஷனுடைய ஹை, புட் ஆப்ஷனுடைய ஹை போட்டிருக்கோம். இதை வச்சு கம்பேரிட்டிவ் நீங்கள் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஒரு ரிசர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஏற்படும். இது ரெண்டுக்குமே காமனாக போட்டுருங்க. இந்த டேட்டாஸ் அப்படியே 550 கால் 550 புட் அப்படியே போட்டுருங்க. அடுத்த டேட்டா நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 104 ரூபாய் ஏட் பண்ணும்போது 650 வரும். அப்போ நம்ம 650க்கு நம்ம இதே மாதிரி டேட்டாஸ் நம்ம போட போகிறோம். இதை எப்படி நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம அடுத்தது நம்ம எங்கே போகிறோம்னா 650 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கை தேர்ந்தெடுத்துக்கலாம். இப்போ நான் 650 கால் அதோட கிராஃபை நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த 112 அப்படிங்கிற ஒரு டேட்டாவை நம்ம போடுறோம். இந்த 112 அப்படிங்கிறது ஏடிஎம்மோட காமன் லைன். பிளாக் கொடுத்துடலாம். $650. இப்போ இங்கே இருக்கிற டேட்டாஸ் அப்படியே போட்டலாம். 61 ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸ், 178 ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸ். காலோடைய க்ளோஸ் 61,
புட்டோட க்ளோஸ் வந்து 178 61. இது முக்கியமாக இருக்கணும். அடுத்தது 104 241 இந்த ரெண்டு டேட்டாவும் போட்டுருணும். 104 241. இதே லோ, இந்த லோவையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். நான் இப்போ அதை பண்ணல, நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த டேட்டா 22 650 காலுக்கும் 650 புட்டுக்குமே நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 22 450 கால் 450 கால் 450 புட்டுக்கும் நீங்கள் இதே மாதிரி போடணும். நான் ஒரே இது மட்டும் தான் போடுறேன். சேம் அதே 112. ரெண்டு பேர்த்தோட க்ளோஸ் 80 160. இப்போ வந்து நம்ம ஹையை மென்ஷன் பண்ணுறோம். புட்டோடது வந்து 136, காலோடது 230. இது ரெண்டுமே கால் புட் ரெண்டுக்குமே இது மென்ஷன் பண்ணுறீங்க. இது என்ன டேட்டாஸ் நம்மளுக்கு நடக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம செக் பண்ணலாம். அப்போ மார்க்கெட் வந்துட்டு இப்போ அதிகமான வர்த்தகம் நடைபெற்றது வந்துட்டு ரெண்டு டேட்டாஸை நம்ம எடுக்கணும். இருபத்தி 500 கால் புட்டு அதிகமான வர்த்தகம் நடைபெற்றிருந்தாங்க. நேற்று இவங்களுடைய ஹை ஜோன் வந்துட்டு நமக்கு இம்பேக்டட் ஜோனாக மாறுச்சு. அப்போது இந்த இடத்துல இந்த பிரேக் அவுட் மார்க்கெட் இம்பேக்ட் பண்ணணும் அப்படின்னா 200 ரூபாய் அப்படிங்கிறது கடந்து நிலை பெறுகிறார்களா அப்படிங்கிறத இங்கே பார்க்கணும். 22 500 கால் 500 புட்டோட பேஸ்டு பண்ணும்போது அப்போ தான், ஏன்னா மார்க்கெட் இங்கே அவுட்டர் ரேஞ்ச் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு தெரியும் 22 650 அப்படிங்கிறது நியர்பை லாஸ்ட் வீக்கோட ஹை. அப்போ மார்க்கெட் இந்த 650க்கு மேலே நிற்கும்போது இந்த 500 கால் நமக்கு வந்து 200 ரூபாய்க்கு மேலே இருக்கும்போது தான் நமக்கு இம்பேக்டட் ஜோனாக கிரியேட் பண்ண முடியும். இவங்க 200க்கு மேலே நிலை பெற்றால் மட்டும்தான் நமக்கு எந்த சைடாக இருந்தாலும் சரி. ஏன்னா இந்த 22 500 கால் 500 போட்டு தான் நமக்கு ஸ்ட்ராடல் கொடுத்துருக்காங்க. அப்போ லாஸ்ட் நமக்கு வந்து கடந்த வர்த்தகம், அதாவது நேற்றைய வர்த்தகம் தான் கடந்த வர்த்தகம். அப்போ இந்த இடத்துல இவங்க 200 ரூபாய்க்கு மேலே யார் இருக்காங்க? அப்போ 22 500 200ன்னு எடுத்துட்டால் நமக்கு 22 300 22 700. அப்போ இந்த 200 ரூபாய்க்கு மேலே இருக்கும்போது தான் இதையோ காலாக இருந்தாலும் சரி புட்டாக இருந்தாலும் சரி, யார் வந்து 200 ரூபாய்க்கு மேலே, கால் 200 ரூபாய்க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் 22 700க்கு மேலே மார்க்கெட் போக முடியும். புட் ஆப்ஷன் 200 ரூபாய்க்கு மேலே நிலை பெற்றால் தான் மார்க்கெட்டை 22 300க்கு கீழே கொண்டு போக முடியும். ஏன்னா இந்த 200 நம்ம ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா ரெண்டு பேர்த்தோட ஹையும் நமக்கு இம்பேக்டடாக நேற்று இருந்ததுனால, அதே மாதிரி 22 500 ஸ்ட்ராடல் இருந்ததுனால. அப்போது
இதை வந்து நம்ம வந்து எக்ஸ்பெரிக்கு உண்டான கம்பைனாக பண்ணும்போது ரூ. 200 மேலே, அதாவது மார்க்கெட் 22,500 கால், மார்க்கெட் வந்து ஐடிஎம்மாக இருக்கணும், 22,500க்கு மேலே மார்க்கெட் இருக்கணும். 22,500 புட் வந்துட்டு ஐடிஎம்மாக இருக்கணும், மார்க்கெட் 22,500க்கு கீழே இருக்கணும். அப்போ இந்த ஜோனில் இவங்க ரூ. 200ங்கிற மதிப்பு கொடுத்து அதுக்கு மேலே நிற்கிறாங்க அப்படின்னா, எக்ஸ்பெரியில் இவங்க ரூ. 200க்கு மேலே இருந்தால் தான் மார்க்கெட் 22,700க்கு மேலேயோ இல்லைன்னா 22,300க்கு கீழேயோ கொண்டு போகக்கூடிய சக்தி இருக்குது அப்படிங்கிற பேஸில் நம்ம பார்க்குறோம். இது என்ன மாதிரி தாக்கத்தை இங்கே கொடுக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நமக்கு அதிகமான வேல்யூக்கு வர்த்தகமானது 22,500 கால் 500 புட். அப்போ இவங்களை தான் இம்பேக்ட் பண்ணி ஆகணும். அதனால் இந்த ஸ்ட்ரைக்கை நம்ம தேர்ந்தெடுத்து பார்க்கிறோம். அதனால் ஆப்ஷன் வர்த்தகம் அப்படிங்கிறத வந்துட்டு அடிப்படையாக எக்ஸ்பெரியை பேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு யோசித்து நீங்கள் வந்து கணக்கீடு பண்ணி கொண்டு போங்க. அப்போ தான் இதனுடைய தன்மை உங்களுக்கு புரியும். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.